ஒரே ஒரு டோக்கன் திமுகவை அலறவிட்டு அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. ஆனால் பிற்கக்கூடிய சூழலிலே திமுகவை பொறுத்த வரைக்கும் கோடைகால சிறப்பு விடுமுறைக்காண்டி செலவுக்கு 2000 ரூபாய் என கொடுக்கிறார்கள். வீடு வீடாக கார்ட் பாக்ஸ் கொடுக்கிறார்கள். அதே போல அண்டா முதற்கொண்டு அனைத்து விதமான பொருட்களையும் மக்களுக்கு திமுகவின் சார்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ஒரே ஒரு டோக்கன் மூலமாக சத்தம் போடாமல் மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்து இருக்கிறாராம் அதிமுகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள். தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்கக்கூடிய சூழலிலே கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக கருதப்படும் கோவையில் அரசியல் களம் அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திமுக தரப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளையும் கைப்பற்ற வீகம் வகுத்த நிலையில் அவருக்கு போட்டியாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தனது பாணியிலே அதிரடி சர்ப்ரைஸ் திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார். இது கோயம்புத்தூர் மக்களிடையே பெரும் பேச்சாக மாறியிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் அதிமுக சார்பிலே பரிசு பொருட்கள் வழங்கும்படி சத்தமில்லாமல் நடைபெற்று வருகிறதாம். இதற்காக ஏற்கனவே வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்பட்ட நிலையிலே தற்போது விநியோகம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக கையாண்ட அதே பாணியைத்தான் பின்பற்றி வேலுமணி இந்த முறை அதிமுக தொண்டர்கள் மூலமாக பரிசு பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த விநியோகத்தில் ஹாட் பாக்ஸ், தட்டு, வேஷ்டி, சட்டை மற்றும் சேலை ஆகியவை பிரதானமாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக எஸ்பி வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூரில் கூடுதலாக வாட்டர் பாட்டில் மற்றும் குடைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்காக தனித்தனி குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு தெருமுனை கூட்டங்கள் மூலமாக நேரடியாக வீடு வீடாக சென்று இந்த பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கும் நிலையில் அதிமுக அதிரடி பரிசு மலை கோவில் அரசியல் வெப்பத்தை இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாளிலே அதிமுகவுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலே வேலுமணியின் இந்த கிஃப்ட் அரசியலில் செந்தில் பாலாஜியின் வீயங்களுக்கு பலமான ஒரு சவாலான பதிலடியை தான் கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கோவையை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என சொல்லிதான் திமுக செந்தில் பாலாஜியை களம் இறக்கி இருக்கிறது. இருந்த போதிலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் எஸ்பி வேலுமணியை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக கொங்கு மண்டலம் என்பது முழுவதுமாக அதிமுக கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பாக அமைய போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். என்றால் அதிமுகவிற்கு கொங்கு மண்டலம் என்பது ஒரு கோட்டை, அதே போல பாஜகவிற்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் என்பது கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2 கட்சிகளும் ஒன்று சேரக்கூடிய சூழலிலே அந்த இடம் முழுவதும் அதிமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பாக அமைய போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.